அதாவது இவங்க பொய் சொல்றதெல்லாம் ஒரு அளவே கிடையாது. கனிமொழி படிச்சது தமிழ் வழி பள்ளியில கிடையாது. சரி, பையனையாவது தமிழ் வழியில படிக்க வச்சிருக்கமா வேண்டாமா? அதுவும் கிடையாது. தமிழ் வழியிலே படிக்கல. இந்தியா சிட்டிசனும் கிடையாது. இந்தியாவிலே இல்ல. எங்க இருக்காரு? நீங்க சொன்னதுதான். சிங்கப்பூர்ல சர்வதேச தரத்துல உள்ள கல்வி நிலையத்துல அவரு படிச்சிட்டு இருக்காரு. தமிழே இல்லாத பள்ளிக்கூடத்துல. சரி, கனிமொழி வந்து மிகப்பெரிய தமிழ் வித்வான் தானே, மிகப்பெரிய தமிழ் காவலர்ல. பையனுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? ஆதித்யா. ஆதித்யா சுத்தமான நெய்யினால் செய்யப்பட்ட தமிழோ. இவங்க தானங்க பேர் வச்சாங்க. அவங்க பையன் தானே, ஒரு நல்ல தமிழ் பேரை வச்சுட்டு போண்டே தானே. இவ்வளவுதான் எங்களுடைய தமிழ் வளர்த்த லட்சணம்லாம் இவ்வளவுதான். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. அந்த மகேஷ்ங்கிறது என்ன வார்த்தை? சமஸ்கிருதம் தானே. தமிழ் இவங்க அப்படித்தான் வளர்த்து வச்சிருக்காங்க. இவங்க எல்லாம் தமிழ் வித்வான்கள், தமிழை வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை ஏமாத்திட்டு இருக்காங்க. ஸ்டாலினுடைய எழுத்துல முதல் ஸ்டாலின் ஒரு இஸ் இருக்குல்ல, அது 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 சமஸ்கிருதம் சார். சமஸ்கிருதத்துல இருந்து பிச்சை வாங்கி போட்டு எழுதிட்டு இருக்காரு ஸ்டாலின். அதை மாத்துங்க நீங்க. ஸ்டாலின்ங்கிறத தமிழ் எழுத்துலயாவது குறைஞ்சபட்சம் எழுதுக்கு முயற்சி பண்ணு. சுடாலின் அப்படி எழுதுங்க. நீங்க அப்படி எழுதுங்க. தமிழை வளர்க்க போறேன்னு சொல்லுவீங்களா, அப்படி வளருங்க. நீங்க அதை விட்டுட்டு ஊரு புதா உபதேசம்.